உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தோழர் வி ஐயப்பன் வழக்கறிஞர் பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த காணொளி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி அழகு மீனா அவர்களையும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இதில் டெங்கு ஒழிப்புக்குன்னு சொல்லி பெண்களை வேலைக்கு பணி நிமிர்த்தனம் செஞ்சாங்க. அந்த பெண்களுக்கு 300 ரூபா தினக்கூலியாக கொடுத்து, அந்த 10 வருஷத்துக்கு முன்பாக 300 ரூபா கொடுத்து பணிகளை நியமித்து வச்சுருந்தாங்க. தற்போது மாநகராட்சி நிர்வாகம் டெங்கு ஒழிப்புக்கு அந்த பெண்களை பயன்படுத்தாமல் மாநகராட்சியில் வீட்டு வரி, தண்ணி வரி, கடை வரி வசூலிப்பதற்கு அந்த டெங்கு ஒழிப்பு பெண் பணியாளர்களை நியமித்து அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. பெண்களுக்கான அந்த சில பிரச்சனைகள் உண்டு. அந்த அந்த பிரச்சனைகள் காலகட்டத்தில் தமிழக அரசு அந்த பெண்களுக்கு 7 நாள் விடுமுறை கொடுத்து, அந்த விடுமுறை நாட்களில் சம்பளம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கு சுமார் கடந்த 12 வருடகாலமாக அவங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலிருந்து பணி நிரந்தரமோ இல்லை கூலி உயர்வோ எதுவுமே கிடைக்கல. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நிறைய இடத்துல கள ஆய்வுலாம் பண்ணுறாங்க. மாநகராட்சி ஆணையரும் கள ஆய்வு பண்ணுறாங்க. அதனால் உடனடியாக இந்த டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுடைய கோரிக்கையை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக செவிசாய்க்கணும்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வி ஐயப்பன் ஐயா நான் அவங்களுக்கு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். மேலும் கிருஷ்ணங்கோயிலில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர், அவர் பெண் மருத்துவர் நோயாளிகளிடமும் மற்றபடி அந்த டெங்கு ஒழிப்பு பணியாளர்களிடமும் கனிவாக நடக்கணும். ஆனால் அவங்க கனிவாக நடக்காமல் தன்னுடைய அதிகாரத்துக்கு மீறி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களுடைய டெங்கு ஒழிப்பு பணியாளருடைய பணி இதே காலையிலிருந்து மதியம் 12 மணி வரை தான். ஆனால் இவங்க இந்த பெண் மருத்துவர் கிருஷ்ணங்கோயிலில் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர் வந்த பிறகு தான் இந்த பணியாளர்களை டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் 300 ரூபா சம்பளமும் கொடுத்து அவங்கள கட்டாயமாக கட்டாயமாக வேலை வாங்குறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகராட்சி ஆணையரும் உடனடியாக அந்த பெண் மருத்துவரை அவங்கள இந்த பணியிலிருந்து அவங்கள வேறு இடத்துக்கு பணி மாறுதல் பண்ணணும். ஏன்னா அங்கே உள்ள வேலை பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் டெங்கு ஒழிப்பு பணியாளர்கள் அவ்வளோ பேர்த்தையும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய பேர் கட்டாயமாக விருப்ப ஓய்வு கொடுக்க அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதனால் அந்த இடத்துல அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகராட்சி ஆணையரும் உடனடியாக கலாய்வு செய்து அவங்களுடைய டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கும் வேலையில் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம்.